இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஆடியோ கால் வந்து பேசலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்ப வந்து ஆடியோ கால் வந்து கிளிக் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வரும். இது எதனால வந்து வருது, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியோ கால் வந்து பேசுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஆடியோ கால் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங் தென் டேப் பர்மிஷன் அண்ட் டர்ன் ஆன் மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வரும். இது எதனால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆடியோ கால் வந்து பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க மைக்ரோஃபோனோட பர்மிஷனை பாத்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாதான் நீங்க வந்து பேச முடியும். இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டாகிராமோட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங் ஆப்ல வந்து ஓபன் ஆயிடும். அதுல வந்து ஆப் பர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு allow only while using the app அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஆடியோ கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ கால் வந்து போகும். ஸோ பர்மிஷன் நம்ம வந்து எனபிள் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்து வருது. அதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடியோ கால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.